வணக்கம். ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும் பொழுது அவர் மனசுக்குள்ள எழக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருள் நல்ல தரமான பொருளா, நம்ம வாங்கக்கூடிய பொருள் நம்மளுக்கு பாதுகாப்பான பொருளா இருக்குமா அப்படின்றதான் முக்கியமாக அவங்க மனசில் எழக்கூடிய விஷயம். அதுவுமே ஒரு மருந்து பொருளாக இருக்கட்டும், உணவு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், இதை வாங்கும் பொழுது அந்த எச்சரிக்கை உணர்வு அப்படின்றது இன்னுமே ஒரு படி அதிகமாக இருக்கும். ஒருவேளை இருக்குமோ. இப்போ நான் சொன்ன உணவு பொருளாக இருக்கட்டும், மருந்து பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட்ஸோடைய சேஃப்டியையும் குவாலிட்டியையும் என்ஷூர் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் ஜிஎம்பி சர்டிஃபிகேட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா ஜிஎம்பினா என்ன, ஜிஎம்பி சர்டிஃபிகேட் வாங்கிறதுனால என்ன பயன், இது எப்படி வாங்குறது, இது அத்தனை தகவல்களையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லைசன்சஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி வாங்குறது அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஜிஎம்பி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஜிஎம்பி அப்படின்றது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் லைசன்ஸ். இதை தான் சுருக்கமாக ஜிஎம்பி லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய மெடிசின்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட்ஸுடைய தரத்தையும் பாதுகாப்பு தன்மையும் உறுதி செய்யும் வகையில் ஜிஎம்பி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஒரு தரக்கட்டுப்பாடு அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. இந்த தரக்கட்டுப்பாடுகளை உங்களுடைய நிறுவனம் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஜிஎம்பி லைசன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த ஜிஎம்பி அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் மாதிரி தாங்க. இந்த ஜிஎம்பி வாங்குறதுனால என்னெல்லாம் பயன் அப்படின்னு பார்த்துடலாங்க. முதல் விஷயம், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஒரு சர்வதேச குவாலிட்டியில இருக்கும். அதாவது இந்த ஜிஎம்பி அப்படின்ற ரெகுலேஷன் எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO உடைய கைட்லைன்ஸ், அதாவது WHO உடைய வழிகாட்டுதலின் பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இந்த ஜிஎம்பி அப்படின்றது. ஸோ உங்களுடைய கம்பெனி இந்த ஜிஎம்பி லைசன்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸுமே ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை கஸ்டமர் மத்தியில் உருவாகும். ரெண்டாவது, ஹைஜீன் அண்ட் கிளீன். இந்த ஜிஎம்பி ரெகுலேஷனுடைய முக்கியமான ஆப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுடைய ஃபேக்ட்ரி சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். இதோடைய உற்பத்தியுடைய மொத்த ப்ராசஸ்லையுமே இந்த ஹைஜீன் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுடைய ப்ராடக்ட்டுமே நல்ல சுத்தமான சுகாதாரமான ப்ராடக்டாக இருக்கும். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராடக்ட் மேலே இன்னுமே கிரெடிபிலிட்டி அதிகமாகும். நம்பர் 3, ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ். ஜிஎம்பி ரெகுலேஷன் படி உங்களுடைய தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமே நீங்கள் பீரியாடிக்கல் ட்ரைனிங்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களுடைய உற்பத்தி எப்படி பண்ணணும், இதுக்கான ப்ராசஸ் என்ன, அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு பீரியாடிக்கலாகவும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதன் மூலிமா உங்களுடைய தொழிலாளர்கள் அத்தனை பேருமே நல்ல ஸ்கில்ஃபுல்டு ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. இதன் மூலிமா உங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்றதுல டிஃபெக்ட் அப்படின்றது இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல தரத்தோடு இருக்குங்க. நம்பர் 4, உற்பத்தி செலவு குறையும். இந்த ஜிஎம்பி நார்ம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஃபேக்ட்ரியில் வேஸ்டேஜ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். இது மூலிமா உற்பத்தி செலவும் குறையும். நம்பர் 5, இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸோடைய ரீடென்ஷன் ரேட் அதிகமாகும், ஃபாரின் ஆர்டர்ஸ் கிடைக்கும், உங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்கும். இதன் மூலிமா லாபம் உயரும். லாபம் அதிகரிக்குதா, சரி பரவாயில்லையே, நம்ம இந்த ஜிஎம்பி சர்டிஃபிகேட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1, தர மேலாண்மை, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மொத்தத்துக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றத உருவாக்கி உங்களுடைய ப்ராடக்டோடைய குவாலிட்டியை நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்க. நம்பர் 2, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும். ஏன்னா நிறைய மிஷினரிஸ் இருக்குது, ஆபத்து விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களும் இருக்கும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ்க்கான ரெகுலர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய மிஷினரிஸ்க்கு ப்ராப்பரான பீரியாடிக்கலில் கேலிப்ரேஷன் நடந்திருக்கணும். உங்களோட மிஷினரிஸை அப்பப்போ செக் பண்ணி இதில் எதுவும் டிஃபெக்ட் இல்லையா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். நம்பர் 3, ஸ்டாஃப்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜிஎம்பி அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்கள் ரெகுலராக ப்ராடக்ட் பற்றின ப்ராசஸ் பற்றின ட்ரைனிங் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
கடைசியா நாலாவது விஷயம் ரெக்கார்ட் கீப்பிங். ரெக்கார்ட் கீப்பிங் அப்படின்றது நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், அதே மாதிரி ரிஸ்க் கண்ட்ரோல், ஸ்டாஃப்ஸ்க்கான ட்ரைனிங், இன்னும் உங்களோட மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய மொத்த ப்ராசஸ்க்கான டேட்டா பேஸும் அதுக்கான ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜிஎம்பி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரி, சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ், ரெண்டாவது உங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டு, என்னென்னலாம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்ற லிஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். மூணாவது ஸ்கில்டு பர்சன்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க உங்களோட ஆர்கனைசேஷனில், அவங்களுடைய லிஸ்ட்டு. நாலாவது விஷயம் லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துகிறீங்க அதோடைய மொத்த லிஸ்ட்டும் கொடுக்கணும். அஞ்சாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ், அதாவது எஸ்ஓபியோட டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆறாவது உங்கள் பிளான்ட்டோடைய லே அவுட். இதெல்லாம் தாங்க நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கணும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் யாருக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இதுக்கான சர்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஃபார்ம் இருக்குங்க. இதுக்கான ஃபார்மை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, இதை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இதுக்காக ஒரு பேனல் இருப்பாங்க. அந்த பேனல் போர்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை தரவாக செக் பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. மூணாவது, நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் அவங்க வெரிஃபை பண்ணி ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் சரியாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. இது அத்தனையுமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினதோட ப்ராசஸ் முடியாது. இதுக்கப்புறமா பீரியாடிக்கல் சர்வைலன்ஸ் ஆடிட் அப்படின்றதும் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ப்ராசஸில், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நீங்கள் குவாலிட்டியை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்றதையும் இவங்க என்ஷூர் பண்ணுறதுக்காக அப்பப்போ ஒரு பீரியாடிக்கல் சர்வைலன்ஸ் அப்படின்றதும் அவங்க வருவாங்க. வெளியில கலர் பட்டன்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? நான் அதை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா நம்ம ஜிஎம்பி லைசன்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இன்னும் இதே மாதிரி பிஸ்னஸ் பற்றியும், பிஸ்னஸ் ரீதியான லைசன்சஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.